பாவம் அந்த ஈரோடு வாக்காளர்களுக்கு தான் 20,000 கிடைக்காம போயிடும். 5,000 கொடுத்து முடிச்சிருவாங்க. அதிமுகவும் நிக்கல, நீ ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடாட்டி என்ன, போடுறதுதான் சொல்லு, ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஈரோடு தேர்தல் வாக்காளர்களுக்கு வேணா ரொம்ப கஷ்டமாகும் இவங்க பண்றதுனாலையும் பண்ணாட்டியும். திமுக காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்காம அவங்களே நின்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக மீது அதிருப்தி அடைய அதெல்லாம் ஒன்றும், அது கோஷ்டி தானே, அது இளங்கோவன் கோஷ்டி ஈரோடு கிழக்குல இருக்கிறது. அதை பத்தி தங்கபாலு ஐயாவுக்கு என்ன, கவாலி அப்படின்னா சொல்லுங்க மச்சான் அப்படின்னு வந்து நிக்கிற நிலைமைக்கு இருக்காங்க. அவங்க என்னத்தை பெருசா சிறுமை அடையணும். 63 41 ஆகும்போதே அவங்க கேள்வி கேட்கல. 63 தொகுதிகளை கொடுத்துட்டு 2016 தோத்த உடனே உனக்கு கொடுத்ததே தப்பு, அதனாலதான் பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்லும் போது அவங்க ஒன்றும் வருத்தப்படலை. அவங்க தலைவனை வெட்டி கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. அந்த குற்றவாளிகளை போய் கட்டி தழுவுறாரு அவர் உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்கு. எப்ப அதிமுக அதிகார பகிர்வு கொடுக்கறேன்னு சொல்லுதோ அப்பதான் விஜயே உள்ள போவாரு, அப்பதான் விசிகாவே உள்ள போகும், அப்பதான் மற்றவங்க பேசுறதுக்கே வாய்ப்பு வரும். நான் பெரிய கட்சி, நான் யார் தெரியுமா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா அம்மா காப்பாத்தின கட்சி அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு நிலைமைக்கு சரியானது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான், நான் இல்லைன்னு சொல்றேன். இந்த இடைத்தேர்தல் வச்சு மட்டும் பார்க்காதீங்க. காரணம், போன இடைத்தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே இடத்துல வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிற்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு. ஸோ காங்கிரஸில் நாங்கள் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிரதங்கை சொல்லிட்டாரு. ஆனால் திமுகலேருந்து யாரும் எதுவும் சொல்லலை. திமுக போட்டிடுமா இல்லை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்காது? 3 விதம் நீங்கள் அதில் பேசணும். அது காங்கிரஸ் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருந்த ஒன்று. ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் எல்லாம் ரொம்ப ஆசை பெற்றவங்க. 3 முறை தேர்தல் 5 வருடத்துக்குள்ளே நடக்குது. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பணபலம் அவங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ வசதி கிடைக்கும், எவ்வளோ பிரியாணி ஃப்ரீயாக கிடைக்கும். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜெகஜோதியாக இருக்கும். அப்படின்னா இந்த 5 வருடத்துக்குள்ளேயே சட்டசபை தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, ஒரு இடைத்தேர்தல் நடந்தது, 2வது இடைத்தேர்தல் நடந்ததுன்னு அவங்க அப்படியே செழிப்பாக இருக்காங்க. அவங்க அப்படியே இருக்கணும்னு நான் வந்து ஆசீர்வதித்தா தப்பாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி வளத்தோடு அவங்க இருக்கணும். அஷ்டலட்சுமியும் அவங்களுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, பாஜக நிற்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. அதற்கு காரணம் இந்த கட்சிகளை விட நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை. அந்த தொகுதி தேசிய கட்சிக்கிட்ட இருந்தது. அதை நீங்கள் இப்போ பறிக்க போகிறீங்க. திமுக மோஸ்ட்லி நான் நிற்க போகிறேன்னு சொல்லும். கடைசியில் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அந்த குடும்பத்தினுடைய மருமகன், ஏன்னா மன்னராட்சி தானே இருக்கு, அதனால் அவர் வந்து அந்த அரசருடைய மகனே வரட்டும், 2வது மகனே வரட்டும், அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் அவர் வரட்டும். சும்மா தானே வந்து உட்காந்துருக்கு போகிறார். இப்போ EVKS ஐயா மட்டும் எம்எல்ஏவாய் அங்கே போய் சட்டசபையில் 2 நாள் துரைமுருகன் மாதிரி நகைச்சுவையாக பேசினாருங்கிறது தவிர அவரால் வேறு எதுவும் பண்ண முடியல. சொல்லப்போனால் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். ஏப்பா 250 கோடி செலவு பண்ணி என்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்களே, ஒரு 150 கோடியில் என்னை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கியிருந்தீங்கன்னா 6 வருடத்துக்கு நான் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்திருப்பேன்னு அந்த வருத்தத்தோடு தான் அவர் வந்திருப்பார். ஆனால் இப்போ அதிமுக புறக்கணிக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. புறக்கணிப்புதுன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கக்கூடாது, அங்கே எதிர்கூட்டங்கள் நடத்தணும். திமுக ஏன் எதுக்காக நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? திமுக இடைத்தேர்தலை நேர்மையாக நடத்தாது, அதான கணக்கு. நடத்துறது தேர்தல் ஆணையம், ஓகேவா? போன முறையே தேர்தல் ஆணையம் அங்கே அந்த ஏரியா அதிகாரி வீட்டில் ரைடு நடத்தி என்னென்னலாம் நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், திமுக வந்து ஜெயிக்கும், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் எப்போதும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் நிற்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா விடக்கூடாது. உங்கள் எதிர் அரசியலை ஒழுங்காக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, விக்கிரவாண்டியில் எப்படி ஒரு 60,000 வாக்கு 80,000 வாக்கு அவங்க வாங்கியிருந்தாங்க 2024, அதில் 48,000 திமுகவுக்கு விலை போச்சு, 20,000 பாமகவுக்கு வந்தது, 2,000 சீமான் ஐயாவுக்கு வந்ததுன்னு ஒரு அவல நிலை வந்தது பாருங்கள். அது நடக்காமல் இருக்கணும். நீ புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கூடாது. எதிர்கருத்துக்களை நீங்கள் போட்டியிட்டால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மீட்டிங்கை நடத்தணும். என்ன ஒரு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உங்கள் மீட்டிங்க்கெலாம் ஆள் வராது, அவங்க கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்து நல்லா சோறு போடுவாங்க, அதனால் உங்களால் தான் உங்களுக்கு மீட்டிங்கில் வருவான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த எதிர்ப்பு அரசியலை நீங்கள் வச்சிங்கன்னா தான் நீங்கள் எதற்காக புறக்கணிக்கிறீங்களோ அந்த புறக்கணிப்பு நியாயமானதாக மாறும். புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போய்
பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கிட்டேன்னா அது நியாயம் இல்லை. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நிற்கிறதுன்னா அதனுடைய நோக்கம் எதேச்சாதிகாரமோ அல்லது நான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவோ சத்தியமாக இல்லை. அங்கே தேசிய கட்சி தான் ஆண்டுது, நீ அங்கே திமுக நிற்கிறியா, நான் எதிர்த்து நிற்பேன். காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் நின்றா பிஜேபி என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த இடைத்தேர்தல் வச்சு மட்டும் பார்க்காதீங்க. காரணம், போன இடைத்தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே இடத்துல வாக்குப்பதிவு நடந்தது இல்லையா, ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நடந்தது. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல், அதில் வந்து காங்கிரஸும் கம்மியான வாக்கு வாங்கியிருக்கு, அதிமுகவும் கம்மியான வாக்கு வாங்கியிருக்கு, ஓரளவுக்கு வாக்கு சிதறல் நடந்திருக்கு. இது இடைத்தேர்தலுக்கே உண்டான ஒரு பாரம்பரியம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிற்கிறேன்னு தான் சொல்லணும். இல்லை மீண்டும் விக்கிரவாண்டியை போல இதில் புறக்கணிச்சிட்டோம் 2026 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேலும் பலவீனம் அடைய இடைத்தேர்தலை புறக்கணிப்பதுங்கிறது தப்பு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை பிரதான கட்சிகள் தொடர்ந்து பலவீனமாகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிடும் இல்லையா? ஆகாது. பாவம் அந்த ஈரோடு வாக்காளர்களுக்கு தான் 20,000 கிடைக்காம போயிடும். 5,000 கொடுத்து முடிச்சிருவாங்க. அதிமுகவும் நிற்கல, நீ ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடாட்டி என்ன, போடுறதுனா சொல்லு ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஈரோடு தேர்தல் வாக்காளர்களுக்கு வேணால் ரொம்ப நஷ்டமாகும் இவங்க பண்ணுறதுனாலையும் பண்ணாட்டியும். ஒரு இடைத்தேர்தலில் நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறது கோழைத்தனம் இல்லை, அது எனக்கு தெளிவாக தெரியும். நான் பாகிஸ்தானில் போய் கிரிக்கெட் விளையாட மாட்டேன், ஷார்ஜாவில் நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அம்பையரை சேர்த்து 13 பேர் இங்கே விளையாடுவாங்க. நான் போல்டு எடுத்தால் தான் உண்டு இல்லையா, போல்டு எடுத்தால் தான் உண்டு, வேறு வழியே கிடையாது. எல்பிடபிள்யூன்னு எனக்கு அந்த அம்பையர் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புறக்கணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எதிர்வினை ஆற்றுவதில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. எதிர்வினை கண்டிப்பாக ஆற்றணும். ஸோ யார் நிற்க போகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். விஜய் கண்டிப்பாக இதை வந்து இது பண்ணிக்கூடாது, ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இடைத்தேர்தல் நியாயமாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. மாநில தேர்தல் அதிகாரிகள் தான் பெரிய அளவில் வேலை செய்வாங்க. அவங்கள வச்சுட்டு விஜய் ரிஸ்க் எடுக்கிறது நல்லதில்லை. அவர் 12 வாங்கினாலும் 12 தான்னுவாங்க, 3 வாங்கினாலும் 3 தான்னுவாங்க, 15 வாங்கினாலும் 15 தான் சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் அவர் இதில் எடுக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பிஜேபியோ அதிமுகவோ ரெண்டுத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறது தான் சரியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியும் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அவங்கள வந்து உள்ளே விடலை, அருந்ததி சமூக மக்களை தவறாக பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு. இதுவும் மறுபடியும் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஐயா சீமான் ஐயா என்ன பேசுவாருன்னு அவருக்கே தெரியாது, யாரை திட்டுவார் எதுக்கு திட்டுவாருன்னு தெரியாது. அதிலலாம் மக்கள் தெரிந்து வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உலகத்திலேயே ஒரு அதிசயம், இடைத்தேர்தல் அப்படின்னா ஒன்றா உங்கள் வாக்கு பெரிய அளவில் குறையும், இல்லைனா உங்கள் வாக்கு பெரிய அளவில் எந்திரிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் சீமான் ஐயாவுக்கு வந்து போன முறை என்ன வந்ததோ 2021 என்ன வாக்கு வந்ததோ அதுலேருந்து கூடி குறைச்சி ஒன்றும் இந்த இடைத்தேர்தலில் வந்துடல. அதே வாக்குகள் தான் அவருக்கு வந்தது, பெரிய வித்தியாசம் எதுவும் அவரால் காட்ட முடியல. ஸோ சீமான் ஐயாவுடைய தேர்தல் களத்தை பற்றி நான் பேசவே விரும்பலை. அவர் எப்போ வேட்பாளர்களை ரிப்பீட் பண்ணுறாரோ, ஒரே வேட்பாளரை எப்போ ரிப்பீட் பண்ணுறாரு, இன்றைக்கி 98% அவர் ரிப்பீட் பண்ணுறதில்ல, பட் ஒரு 60% அவர் வேட்பாளரை திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது தான் அவர் அரசியல் களத்தை சீரியஸாக எடுத்துட்டு இருக்காருன்றதை நான் புரிஞ்சுப்பேன். இல்லைனா என்னை வச்சு தாங்க ஓட்டு போடுறது, நீங்கள் என்னங்க ஒரு ஆள் இருந்துட்டு 18 வயசு பையனை நிற்க வச்சு கூட நான் ஜெயிப்பேன், ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு அந்த களத்தை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை சீமான் ஐயா செய்கிறாரு. அதனால் நான் அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன். திமுக காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்காம அவங்களே நின்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக மீது அதிருப்தி அடைய அதெல்லாம் ஒன்றும், அது கோஷ்டி தானே, அது இளங்கோவன் கோஷ்டி ஈரோடு கிழக்கில் இருக்கிறது. அதை பற்றி தங்கபாலு ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு காமராஜ் விருது கிடச்சிருச்சு, ஏன்னா செல்வ பெருந்தகை தலைவர். பீட்டர் அல்ஃபோன்ஸாருக்கு என்ன பிரச்சனை, அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். விட்டு கொடுத்துருங்கப்பா, அவங்க தானே எல்லாத்துலையும் இருக்காங்க, அவங்க தான் 200 கோடி செலவு பண்ண போகிறாங்க, நீ ஏன் செலவு பண்ண போகிற, அவங்க ஆளே நின்றுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் அது ஒன்றும் பெரிய சலசலப்பு வராது, கொஞ்சம் கூட வராது. ஏன்னா அது கோஷ்டி, ஒரு கோஷ்டியுடைய தொகுதி, அது அங்கே ஒரு 6 கோஷ்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ மீதி 5 கோஷ்டி எதுக்கு கவலைப்பட போகிறான், நல்லதுன்னு தான் நினைப்பான், சந்தோஷம்னு தான் சொல்லுவான். இல்லை காங்கிரஸ் வந்து பலவீனம் ஆகிடும், நம்மளோட தொகுதி விட்டு கொடுத்து. ஐயோ இப்போ பயங்கரமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் அனுப்பி நேராக அவங்க மாரத்தான் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அவங்க பலவீனம் வரதுக்கு ஒரு எம்எல்ஏ மிஸ் ஆகுறாங்களே. ஐயா டயலாக் சொன்னால் காங்கிரஸை பற்றி ஓரளவுக்கு ஆரம்பத்தில் தெரியும், அதை சிறுமைப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏய் கவாலி அப்படின்னா சொல்லுங்க மச்சான் அப்படின்னு வந்து நிற்கிற நிலைமைக்கு இருக்காங்க. அவங்க என்னத்தை பெருசாக சிறுமை அடைய போகிறாங்க,
63 41 ஆகும்போதே அவங்க கேள்வி கேட்கல. 63 தொகுதிகளை கொடுத்துட்டு 2016 தோத்த உடனே உனக்கு கொடுத்ததே தப்பு, அதனால தான் பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்லும்போது அவங்க ஒன்றும் வருத்தப்படலை. அவங்க தலைவனை வெட்டி கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. அந்த குற்றவாளிகளை போய் கட்டி தழுவுறாரு. அவர் உட்காந்து 1 மணி நேரத்துக்கு முகத்தை மூடிக்கிட்டு உள்ள சிரிக்கிறாரு இல்லை அலறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு போயிட்டாங்க. தமிழக காங்கிரஸை பற்றி பேசுவதில் என்ன இருக்கு? அங்கே யாராவது ஒரு வீறு கொண்டு வரணும், வந்து நான் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, இதை போய் திமுக கிட்ட போய் நான் அடிமையாக இருக்கணுமா, நான் இந்தியா பூரா இருக்கிற கட்சி, தென்னகத்தில் நான் வந்து கர்நாடகாவில் ஆள்றேன், இங்கே பெரிய அளவில் இருக்கேன், ஆந்திராவில் தெலுங்கானாவில் நான் பெரிய அளவில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமாங்கிற ஒரு எண்ணம் அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு என்னைக்காவது வரும்ல, வந்ததுக்கப்புறம் பார்த்துப்போம். திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒற்றை புள்ளியில் இணைய இந்த இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்குமா? இருக்காது. புறக்கணிப்பதில் வேணால் இருக்கலாம், புறக்கணிப்பதில் இருக்கலாம். திமுகவுக்கு செலவு கம்மியாகும். இவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கேண்டிடேட் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு பயங்கர ஆப்போசிட்ல அதிமுகவோ இல்ல பாஜக இறங்கினாங்கன்னா அதிமுக பாஜக பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஓட்டெடுப்பு எடுக்கும்போது ஆம்னு சில பேர் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னு சில பேர் ஓட்டு போடுவாங்க, வெளிநடப்பு சில பேர் செய்வாங்க, ஆப்சன்டிசம். அப்ப என்ன ஆகும்? 500க்கு 2/3 வேணும்னா இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா 300க்கு 2/3 சொல்லி இவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ ஓட்டெடுப்பு நடக்குது ஒரு பிரச்சனைக்கு, ஏற்போர் இத்தனை, மறுப்போர் இத்தனை, வெளிநடப்பு செய்தோர் இத்தனை, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடைத்தேர்தல் விஷயத்துலையும் நடக்கும். நான் புறக்கணிச்சிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் புறக்கணிச்சுட்டு நீங்கள் மீட்டிங் நடத்தாமல் இருக்கக்கூடாது. அதான் அதிமுக பாஜக நின்று ஆதரவு கொடுப்போமா கொடுக்காதா சார்? அதிமுகக்கு பிஜேபி எப்படி இப்போ சப்போர்ட் பண்ணும்? இல்லை, அண்ணாமலை அவர்கள் யார் அந்த சார் போராட்டத்துக்கு பாராட்டி இருந்தார் இல்லையா? அதிமுகவோட இது போல் கோஷத்துக்கும் இது போல் முன்னெடுத்ததுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருந்தார். பாருங்க, அரசியலில் வந்து நாகரிகம் மெயின்டைன் பண்ணுறவங்க, நாகரிகம் மெயின்டைன் பண்ணாதவங்க அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. நாகரிகம் மெயின்டைன் பண்ணுறவன் அந்த இஷ்யூக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த இஷ்யூக்கு பதில் சொல்லுவான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் நிறுத்த மாட்டான். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வரும்னு நினைக்காதீங்க. அதிமுகவில் கூட்டணி எப்போ வரும்னு சொன்னால், எப்போ அதிமுக அதிகார பகிர்வு கொடுக்குறேன்னு சொல்லுதோ அப்போ தான் விஜயே உள்ளே போவார், அப்போ தான் விசிகாவே உள்ளே போகும், அப்போ தான் மற்றவங்க பேசுகிறதுக்கே வாய்ப்பு வரும். நான் பெரிய கட்சி, நான் யார் தெரியுமா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா அம்மா காப்பாற்றின கட்சி அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு நிலைமைக்கு சரியானது இல்லை. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார். அது ஒரு இஷ்யூ ஆச்சு, அரசியலில் ஒரு இது வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடைத்தேர்தலில் அந்த வாய்ஸை பயன்படுத்த வாய்ப்பு இல்லைங்க. ரஜினி வாய்ஸ் கொடுக்கறது, சீமான் அவர்கள் வாய் கொடுப்பார் இல்லையா? நான் இப்போ அவரையே பார்த்துட்டு வந்தேன், அவர் எனக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. இல்லை, நான் அதை வந்து நேர்மையாக சொல்கிறேன். நான் இதை வேறு விதமாகவும் உங்கள் பேட்டியில் தான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் போய் பார்த்தாரு, சீமான் போய் பார்த்தாரு, ரஜினி வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இணைப்பதை பற்றி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்ருக்கிறதாக பேசினாங்க. இது 3 புள்ளியும் நீங்கள் கொஞ்சம் இணைச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க போய் பார்த்தது வந்து அதற்காக இருக்கலாம். வாங்க, நீங்கள் அனாவசியமாக ஒதுங்கி நிற்காதீங்க, சும்மா திமுக பக்கம் மட்டும் சாஞ்சிட்டு நிற்காதீங்க, நீங்கள் நடுநிலைன்னா சென்டரில் நிற்கணும், 2 பக்கமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக இருந்திருக்கலாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஜினி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, இவங்க போய் சந்திச்சுட்டு வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் அதற்கு பிறகு சீமான் ஐயாவுடைய தேசிய அரசியல், பிஜேபி அரசியலில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. எதிர்ப்பில் சங்கிங்கிற மேட்டரே தேவையில்லாமல் அவர் வெளில வந்து சொல்கிறாரு. சங்கிங்கிற மேட்டர்லாம் ரஜினி பேசியிருக்கவே மாட்டார். ஒருவேளை ஐஸ்வர்யா காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பாவை சங்கிங்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவர் வந்து சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஐஸ்வர்யா அம்மா காஃபி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. இவங்க சந்தித்தது ரஜினி அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் இந்த கனெக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு அதற்கு அவர் சரியான ஆள். யாரை பற்றி வேண்டுமானாலும் கரெக்டாக சொல்ல முடியும். என்ன கொஞ்சம் திமுக பக்கமே சாஞ்சிட்டு நிற்கிறாரு, அதனால் யோசிக்கணும் அவரை கூட்டு வர்றதுக்கு. ஆக ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்படும், இவங்கெல்லாம் ஒன்றா நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு எதிர்கேள்வி கேட்குறேன். இந்தி கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் 5 மாநில தேர்தல் நடந்தது. மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், தெலுங்கானாவில், அப்புறம் இதில் 5 தேர்தல் நடந்தது. அந்த 5 தேர்தல் இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு வாக்காளர் நிறுத்தினாங்களா? இல்லை, மோடியை அகற்றணும் தானே அந்த கூட்டணி, இந்தி கூட்டணி அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த 5 மாநில தேர்தல் நடந்தது இல்லை 2023. அப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணாங்களா? வாங்க அப்போ உங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் மத்திய பிரதேசில்னு சொன்னாங்களா? அந்த களம் வேறு தானே. இதுதான் இங்கே. அப்போ எங்கள் சட்டசபைக்கே வேற என்ன, அப்புறம் இடைத்தேர்தலில் நீங்கள் நோட்டு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க, கரெக்டாக? நோட்டு கொடுத்து ஓட்டு, அதான இடைத்தேர்தல். அதில் போய் நீங்கள் ஒற்றுமையான இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுவே திமுகவுக்கு பலமாயிடும்.
இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்றும் நான் வந்து 200 கோடிக்கு பதிலாக 300 கோடி செலவு பண்ணி இந்த தொகுதியை ஜெயிச்சிட்டேன்னு அது சொல்லும். அப்படி தானே சொல்லும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஈரோடு கிழக்கு வாக்காளர் மேலே ஒரு கோபம் இருந்ததுன்னா, டேய் ஒத்தையாக தான் வரப்போகிறாங்க, திமுக உனக்கு 5000 தான் கொடுக்கும் பார்த்துக்க அப்படின்னு சாபம் வேணால் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை, சரியான நியாயமும் இல்லை. மாநில தேர்தலையே இவங்க எல்லாம் ஒன்று சேரலை. அதற்கு பிறகு ஹரியானாவில் அதை 99 காங்கிரஸ்ன்னு ஆயிடுச்சு ஐயா, 230 தான் இந்தி கூட்டணின்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஹரியானாவில் ஆப்புக்கு சீட்டு கொடுத்துருக்கலாமா வேண்டாமா? கொடுத்துருக்கணும்ல. அதை கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. அப்போது இவங்க வந்து அந்தந்த களங்களை தனியாக பார்த்துக்கிறாங்க, மோடியை எதிர்ப்பதற்கு மட்டும் ஒன்றாக சேர்றாங்க. இப்பயும் சொல்கிறேன், திமுகவை எதிர்ப்பதற்காக இவங்கெல்லாம் ஒன்றிணைங்கிற அவசியமே கிடையாது. மக்கள் தானே பார்த்துப்பாங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க திமுகவை. ஆனால் 12,000 கோடியை எதிர்ப்பதற்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நல்லது. 12,000 கோடிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 6 கோடி வாக்காளர்கள் 60 லட்சம் பேரை கவர் பண்ணுவாங்க, ஆளுக்கு 20,000 கொடுப்பாங்க. 12,000 கோடி எதிர்ப்புற அளவுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நடக்கும். திமுகவை எதிர்க்கிறதுக்கெல்லாம் எதிர்கூட்டணி ஒன்றா சேரணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பிரிஞ்சு இருந்தால் திமுக ஈஸியாக. திமுக வெற்றி பெறுவது 12,000 கோடியால். அதை எதிர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். அவங்ககிட்ட கவுண்டர்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. 4,823 டாஸ்மாக் கவுண்டர் இருக்குது. அதுலேருந்து 20,000 பழனி பண்ணிக்கு வா, இந்த உனக்கு என்ன 30,000 தான் சொல்லியிருக்காங்க மேலிடத்துலேருந்து, வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பண பட்டுவாடா ஈஸியாக நடந்துடும். தேர்தல் ஆணையம் காரெல்லாம் நிறுத்திக்கிட்டு லாரியெல்லாம் நிறுத்திக்கிட்டு தேடிட்டு இருக்கோம். இவன் வந்து வேஷ்டியை மடித்து கட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பேண்ட்டில் 20,000 ரூபாய் போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அவ்வளோ சுலபமாக இருக்குது. அதை எதிர்ப்பதற்கு இவங்க எல்லாரும் ஒன்றை இணையணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் வாய்ப்பில்லை. அதிமுக அதிகார பகிர்வை பற்றி பேசினால்தான் அதுக்கு கூட்டணியே கிடைக்கும், இல்லைன்னா மன்சூர் அலிகான் தான் கிடைப்பார். அது கூட இப்போ விட்டுருவாங்க, ஏன்னா அவர் மகன் பிரச்சனை இருக்கிறதுனால அவர் கூட கிடைக்க மாட்டார். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் பிரதமைக்கு மிக்க நன்றி.